வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். புதிய வருமான வரி சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த புதிய வருமான வரி மசோதா என்பது என்ன, இதனால் நமக்கு என்ன பயன், இப்படி பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பழைய மசோதா இருக்கக்கூடிய சட்டத்துக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இருக்கும் சார்? அதாவது பழைய சட்டம் அப்படிங்கிறது அந்த இன்கம் டேக்ஸ் 1961 அப்போ அமல்படுத்தப்பட்ட சட்டம். அதற்கு பிறகு நிறைய சீர்திருத்தங்கள் வந்திருக்கு. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், இப்போ இருக்கக்கூடிய தேவைகளை உணர்ந்து இந்த பழைய சட்டத்தை மாற்றியமைத்து இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. கேபினட் ஒப்புதல் கிடைத்திருக்கு. இதற்கு தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரி செலுத்துவோர் எண்ணிக்கை இப்போ 60கள் 70கள் 80கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான். இன்றைக்குமே உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய வரி செலுத்தும் மக்கள் அந்த குரூப் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது குளோபலாகவே எடுத்து பார்க்கும்பொழுது. பட் நம்மளுடைய நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலங்களை விட இப்போ கடந்த 15-20 ஆண்டுகளாக நிறைய அந்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கு. ஜிஎஸ்டிக்கு பிறகு நிறைய பேர் வருமான வரி அந்த வளையத்துக்குள்ளே வரதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த வரி செலுத்துவோரின் அந்த தொகை, இந்த மக்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சிக்கல்கள், அதாவது நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. முக்கியமாக இப்போ இன்னுமே வருமான வரி, அங்கேருந்து வரக்கூடிய நோட்டீஸ், இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டு தான். வருமான வரியை பொறுத்தளவிலே சாமானியர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதாவது அது சரியான நம்ம அதை செலுத்தி விட்டோமா, இல்லை ஏதாவது நோட்டீஸ் ஏதாவது வந்துன்னா அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டு தான் இருக்குது. இது சேல்ரிட், அதாவது அந்த மந்த்லி சேல்ரிட் அவங்களுக்குமே இந்த பல சிக்கல்கள் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. டிடிஎஸ்குள்ளே வரும்போது அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அந்த லிட்டிகேஷன் எல்லாம் குறைத்து யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம இன்னுமே இப்போ ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் மூலமாக அந்த வரி செலுத்துவது, இந்த டிரான்சாக்ஷன்ஸை மேற்கொள்வது அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சிறப்பாக, அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒருத்தருக்கு வருமானம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, நிறைய சிக்கல்கள் இல்லைன்னு நேரடியாகவே தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த வரியுடைய விகிதங்கள் இருக்குல்ல சார், அதில் ஏதாவது மாற்றங்கள் வரும்? அதில் வரதுக்கு மாற்றம் இல்லைன்னு அவங்க பட்ஜெட்லேயே அந்த ஸ்பீச்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வேறு ஏதாவது திருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது புதிய வரிகள் வராது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இவங்க என்ன திட்டம் அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப எளிமைப்படுத்துதல், அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக, அதாவது அது எல்லா தரப்பினருக்கும், அது வருமான வரி துறையினருக்கும் சரி, ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த குரூப்புக்கும் சரி, எல்லாருக்குமே ஃப்ரீயாக இருக்கும், மக்களுக்கும் வரி செலுத்துவோருக்கும் எல்லோருக்குமாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பில்லாக தான் இது பார்க்கப்படுகிறது. ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான் தவிர புதிதாக வரி இருக்காது அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இதனால் இது எதனால் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ தான் 2017 வந்ததுனால அதில் பல சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதற்குண்டான பொருட்கள் சேவைகளுக்குண்டான வரி விகிதம் மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது. இப்போ டைரக்ட் டேக்ஸ் பொறுத்தளவில் 61 வந்ததுக்கு பிறகு மாற்றங்கள் வந்தாலும் அந்த அடிப்படையான விஷயம், அந்த அடித்தளம் 61 அடித்தளமில் தான் இருக்குது. ஸோ அதை மாற்றி அமைத்து கால சூழலுக்கு ஏற்ப, பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப, இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் மேலும் புதிய வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டு புதிய வடிவத்தில் வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு எளிய மக்களுக்கு வருமான வரி செலுத்துவதில் வேறு என்ன ஒரு புதிய மாற்றங்கள் கிடைக்கான வாய்ப்பு இருக்கும்? அதாவது ரொம்ப டிஜிட்டல் மோட், அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பெரிய அளவு டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப வருமானம் அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது 1-2 தான் அப்படிங்கிற போது நேரடியாகவே நம்ம வருமான வரியை எளிதாக தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்குண்டான இந்த டெட்லைன்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைன்ஸ், இது போன்ற அந்த அபராதங்கள், இது போன்ற விஷயங்களில் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் வரலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருமான வரி, அது அங்கேருந்து வரக்கூடிய நோட்டீசஸ்,
அது வெவ்வேறு நோட்டீஸஸ் இது போன்ற ஒரு அச்ச உணர்வு வரி செலுத்துவோர் மனதில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக, அதாவது வரி செலுத்துவோருக்கு எந்த விதமான பயமோ சங்கடமோ ஏற்படாமல் ரொம்ப எளிதாக ஆக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் அது பார்க்கப்படுகிறது. அடித்தளம் ஓரளவுக்கு மாற்றப்பட்டு ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். புதிய வரிகள் வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து நல்லா இன்னும் வரக்கூடிய காலங்களில் மேலும் நிறைய லட்சக்கணக்கான புதிய வரி செலுத்துவோர் சேரும் பட்சத்தில் இதை வந்து ரொம்ப எளிதாக எளிமையாக்குதல் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த புதிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. அந்த எளிமையாக்குதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மத்திய அரசு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயர்களை மட்டும்தான் மாற்றிட்டு இருக்காங்க, மற்றபடி ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. இப்போ குற்றவியல் சட்டத்துக்கு வந்து பேர் தான் மாற்றினாங்க, மற்றபடி அதில் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இது ஒன்லி ஒரு பேரளவில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும், மற்றபடி சட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே முன்வைக்கப்படுது. இல்லை, அடிப்படையான சட்டங்கள் இருக்கும். அடிப்படையான சட்டங்கள்ங்கிறது அது இருக்க தான் செய்யும். அதை வந்து அந்த ப்ராசஸ் அந்த வழிமுறை தான் மாற்றப்படும். இப்போ வந்து வருமான வரி செலுத்துவது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது இருக்கும், அது அடிப்படையான விதி. அதில் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருமான வரிங்கிற மாதிரி எல்லாம் வராது. அடிப்படையான சட்ட விதிகள் இருக்கும். அது வந்து அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளை வந்து மாற்றுவதற்கான முயற்சிகள் தான். நம்ம ஏற்கனவே நேரடியாக போய் செலுத்திட்டு இருந்ததை வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் உட்காந்து செலுத்த பண்ணலாம். அந்த மாதிரி டிஜிட்டல் பண்ணலாம். அதாவது இப்போ அந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு இன்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி அதாவது நான் இப்போ நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, எனக்கு வந்து மாத வருமானம் தான் இருக்குது, ரொம்ப டாக்ஸஸ் எதுவும் அதை நுட்டிய டாக்ஸஸ் அப்படின்னா நம்ம எளிதில் ஒரு 4-5 காலமில் முடித்து விட்டு அந்த வரியை செலுத்தி விடலாம். அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற இது போன்ற அந்த எளிமையாக்குதல் அப்படிங்கிறதான் அடிப்படையான விஷயமே தவிர அடிப்படை விதிகள் இருக்கும். அந்த பேசிக் லாஸ் இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவில் அது இருந்து கொண்டு அதில் பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த அடிப்படை விதிகளில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அந்த நடைமுறைகளை எதிர்க்காங்களோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் அவங்க அதில் எளிமையாக்கி அது இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது மக்களுக்கும் ரொம்ப தொல்லை இல்லாமல். ஏன்னா இப்போது ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு நிறைய தொழில்துறையினருக்கு வந்து அது ஒரு கூடுதல் வேலையாக ஒரு சுமையாக இருக்குது, அதாவது ஒரு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எளிமைப்படுத்தி அவர்களுடைய எந்த ஆக்டிவிட்டி அவங்க தொழிலோ அதில் கூடுதல் கவனம் செலுத்தும்படியான விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு எளிமைப்படுத்துறது தான் இன்கம் டேக்ஸ் இந்த நியூ டைரக்ட் டேக்ஸ் கோட்லையும் எதிர்பார்க்கலாம். அதுதான் அடிப்படையான விஷயமாக பார்க்கப்படுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ஒரு வரி செலுத்துவதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன ஒன்று எதிர்பார்க்கப்படுது சார்? இந்த என்டையர் ப்ராசஸை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான், அதாவது இப்போ புதிய டாக்ஸஸ் வராது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது அந்த வரி விகிதங்கள் மாற்றப்படாது. இப்போ ஒரு சிஏவாக இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, என்னுடைய கஸ்டமருக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களே, அது மாதிரி அவங்களுக்கே நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இப்போ அந்த டாக்ஸ் ஃபைலிங் டைம்லலாம் பார்க்கும்போது ரொம்ப கடைசி அந்த டெட்லைன் போது தான் அவங்களுக்கு நிறைய வால்யூம் இருக்கும். எல்லாவற்றையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி அவங்க அந்த டெட்லைனுக்குள்ளே செலுத்தி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லா தரப்பினருக்கும் இருக்குது. அதாவது ஐடி துறையினர், இன்கம் டேக்ஸ் அந்த துறை, அதுக்கும் சவால்கள் இருக்குது, ஆடிட்டர்ஸ்க்கும் சவால்கள் இருக்குது, வரி செலுத்துவோருக்கும் சவால்கள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த அந்த ஈகோசிஸ்டம் எல்லா தரப்பினருக்கும் எளிதாக, அதாவது வரி செலுத்துவோரும் ரொம்ப எளிமையாக வரி செலுத்தக்கூடிய ஒரு சூழல். முக்கியமாக இந்த லிட்டிகேஷன்ஸ் அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி இது பேசப்பட்டிருக்கு. இந்த லிட்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி அதற்குண்டான அந்த சிக்கல்கள்லாம் ஏற்படும். அதாவது வரி சரியான வகையில் வரி செலுத்தலைன்னா நோட்டீஸஸ் வரலாம், அது வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு ட்ரிபியூனல் அப்படின்னு டேக்ஸில் என்ன வகைப்படுத்தியிருக்காங்களோ அதை தாண்டி அது கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஃபைன் வரக்கூடிய அதெல்லாம் எளிமைப்படுத்தி கொஞ்சம், அதாவது அந்த கெடுபிடிகள் வந்து கொஞ்சம் தளர்த்தப்பட்டு ரொம்ப இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வருவதற்கான, அதாவது இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் பொறுத்தளவில் அந்த ப்ராசஸில் நிறைய சேஞ்சஸ், அதுதான் அது வந்து என்னங்கிறது அவங்க இன்னும் வெளிப்படுத்தலை. பட் எதிர்பார்ப்பு என்ன எல்லா தரப்பினரும் அப்படின்னா, இந்த என்டையர் ப்ராசஸ், இந்த வரி செலுத்தக்கூடிய ப்ராசஸ், இந்த என்டையர் டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்லா தரப்பினரையும் ஒரு எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு புதிய திட்டமாக தான் இது பார்க்கப்படுது.
இந்த பில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அது ஒரு சட்ட வடிவமாக வரும்போது அது மைன்யூட்டாக என்னெல்லாம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் ஆஸ் இட் இஸ் பார்க்கும்போது இந்த நடைமுறைப்படுத்துதலை வந்து ரொம்ப எளிமையாக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நடைமுறைப்படுத்துதலை ஒரு பொருளாதார நிபுணராக நாட்டுடைய வளர்ச்சிக்கு இது எப்படி பயன்படும்? கண்டிப்பாக. அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ 60கள்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 90களுக்கு பிறகு தான் ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றது. முதல் 30 ஆண்டு 40 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை, ஒரு சோஷியலிச பொருளாதாரமாக இருந்தது. 90களில் வந்து சந்தை பொருளாதாரமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகு கடந்த 30 ஆண்டுகளாக பொருளாதாரத்துடைய அடித்தளம் அப்படிங்கிறது அந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வளர்ச்சி. அதனால தான் ஜிஎஸ்டியில் நிறைய ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் 90 காலகட்டத்திலேயே நரசிம்மராவ் காலத்திலேயே கொண்டு வந்திருக்கணும். அது 2017 வந்ததுக்கு பிறகு தான் அதனுடைய நடைமுறை சிக்கல்கள் பொருளாதாரம் விரிந்து விட்டதுனால அது நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருமான வரி அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய கால சூழல், அதாவது இன்னும் மேலும் நிறைய பல லட்சம் புதிய வரி வளையத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள், ஜிஎஸ்டினாலேயும் சரி இன்கம் உயர்வதனாலும் நிறைய வரி வளையத்துக்குள்ளே வரக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த அடிப்படையில் இதை வந்து எளிமைப்படுத்தி எல்லோரையும், அதாவது இது போன்ற பெரிய லெவலில் அந்த டேக்ஸ் நெட் அப்படிங்கிறது விரிவடையும் பொழுது அதை வந்து என்டையர் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப சீம்லெஸ், அதாவது எந்த விதமான சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் அதை எடுத்து செல்வது அப்படிங்கிறது நம்ம அடுத்த டிரான்ஸ்பரண்ட்டாக நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வரி செலுத்துவதில் அவங்களுக்கு வந்து எந்த முரண்பாடோ இல்லை அதிருப்தியோ ஏற்படாது. அவர்கள் வந்து மனமும் வந்து அந்த வரி செலுத்துவதை நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு வேண்டியது வந்து அந்த புரிதல், எப்போ எதனால் செலுத்துகிறோம், எப்படி ஏன் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது, ஏதாவது லிட்டிகேஷன் வந்தது, ஏன் நோட்டீசஸ் வருது அப்படிங்கிற ஒரு, இப்போ அந்த ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதில் ஒரு நிறைய டேர்ம்ஸ் புரியாது மக்களுக்கு. அசஸ்மெண்ட் இயர்னால் என்ன, ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன, இது வந்து அடிப்படை விஷயமே நிறைய பேருக்கு புரியாது. அது வந்து அவங்க திருப்பி அந்த ஆடிட்டர்ஸ்ட்டை கலந்து ஆலோசித்து, ஸோ இது போன்ற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எளிய மக்கள், அதாவது ரொம்ப சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இதை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு வலு சேர்க்கும். அதன் காரணமாக வந்து நிறைய பேர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வரி வளையத்துக்குள்ளே அவங்க பயப்படுறதுக்கு காரணமே இது போன்ற விஷயங்கள் தான். அவங்க எப்படி அதை கணக்கில் கொண்டு வர்றது, எப்படி இந்த லிட்டிகேஷன்ஸ் வந்தால் இதில் எப்படி அதுலேருந்து வெளியில் வருது, இந்த ஒரு பயமே பல பேரை வந்து இந்த வருமான வரி வளையத்துக்குள்ளே கொண்டு வராமல் அவங்க எப்படி அதை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும்பொழுது அவர்களும் வந்து இது, ஏன்னா வரி செலுத்துவோர் தான் நாட்டின் முதுகெலும்பு. இவர்களுடைய பணத்தை வைத்து தான் டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் வைத்து தான் நம்மளுடைய நம்மளுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக வரி வசூல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் எளிமைப்படுத்தி மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எடுத்துக்கொண்டு போகும்போது நிறைய பேர் அதில் அந்த வரி வளையத்துக்குள்ளே தாமாகவே வருவதை நம்ம பார்க்கலாம். இந்த புதிய வரி மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து விஜய் சேதுபதி கூட சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா எளிய மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளும் இதில் இருக்கும். நம்ம இருக்கும், அதான் கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது அதுவே இன்னும் அது வந்து அடிப்படை அதில் இருக்கும். அதில் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஒரு அசஸ்மெண்ட் இயர், அதுலேயே நிறைய புரிதல் இருக்காது மக்களுக்கு. அது திருப்பியும் அது என்ன ஏது நம்ம, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி பல விஷயங்கள் அந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ அதெல்லாம் எளிமைப்படுத்தி மக்கள் அதாவது அவங்கள வந்து அதான் சொல்கிறேனே, ஒரு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்னால அவங்க ஆடிட்டர் மூலமாக போக வேண்டாம், அவங்களே தாமாகவே அந்த டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். எல்லாம் ஏதாவது கம்யூனிகேஷன் அங்கே இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களே வீட்டில் இருந்து கூட ஆன்லைனில் பண்ண முடிய அளவுக்கு வந்து இப்போ ஆன்லைனில் பண்ணுறாங்க. பட் இப்போவும் அதற்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஆன்லைனில் பண்ணாலும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, யாராவது கேட்க வேண்டியிருக்கு, எனக்கே நிறைய பேர் கேட்பாங்க, இது மாதிரி இருக்குது. இது அவங்களே புரிந்து கொண்டு பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏதாவது கம்யூனிகேஷன், இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது 143 நோட்டீஸ் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களே அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது திருப்பியும் அவங்களுக்கு அது ஒரு நேர விரயம் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். அது என்னன்னு தெரியாமல் ஒரு பயம், அதாவது ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஐடியிலேருந்து வந்தாலே மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது இன்னும் கண்கூடாக பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ரொம்ப ஒரு நட்பு ரீதியாக இதை வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது எல்லா தரப்பினரையும் வந்து மகிழ்ச்சி அடைய செய்யும். முக்கியமாக வந்து இது அதிகமான எண்ணிக்கை கூடும். இதை வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த அச்சம் தவிர்க்கப்பட்டால் கூடுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம்.
நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம் வரி அப்படின்றது ஒரு நாட்டினுடைய விவசாயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு அடுத்தபடியாக ஒரு வருமானம் வரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய மசோதாக்களுடைய திருத்தங்கள் வந்து நிச்சயமாக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்கும்போது அவங்க தெளிவாக கெட்டுவதற்கான அவங்க நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலை மாறும்ன்றதை ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தீங்க சார். அரங்கிக்கு வந்து உங்களுடைய கருத்து பதிவு நன்றி. நன்றி.